ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேராதரவுக்கு நன்றி. 2 நேர்காணல்கள் அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒன்று, மின் வாரியத்துக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு வெள்ளை அறிக்கை மின்துறையை பற்றி மட்டுமே கொடுத்துருக்கிறது. படிக்க படிக்க தலை சுற்றி போகிறது. இத்தனை லட்சம் கோடிகள், 1000ல் இருக்கும் கடன்கள் அல்லது கோடியில் இருக்கும், லட்சம் கோடிகள் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பெருகி நிற்கிற அந்த அதிர்ச்சி தகவல் பார்க்குறப்ப ஒரு நிறைய கேள்விகள் நமக்கு எழும்புது. அதாவது 2001 2026 அந்த காலகட்டத்தில் மட்டும் வருவாய், மின் வாரியத்தில் வருவாய் மொத்தம் 4.97 கோடி ரூபாய் செலவு 5.32 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டு வருவாய் அப்படின்னு நீங்கள் ஒரு டோட்டலாக கணக்கு பண்ணுறப்ப 65,447 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்குது. அவங்களுக்கு மக்கள்கிட்ட இந்த மின் கட்டண வருவாய் இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையும் மின் கட்டண வருவாயின்றதை மட்டுமே அவ்வளவு. செலவு 51,838 கோடி ரூபாய். வருவாயை விட செலவு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்குது. ஆனால் இந்த மின் கட்டணத்தை இந்த மின்துறையத்தில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக வேண்டி வாங்கின கடன் மட்டும் 87,399 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே. மொத்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட இவ்வளவு கடன் வாங்கியும் கூட 65,000க்கும் மேற்பட்ட இடங்கள் காலி பணியிடங்களை அப்படின்னு நிரப்பாமல் வச்சுருக்காங்க. 10 ஆள் செய்ய வேண்டிய இடத்துல இப்போ 2 ஆள் வேலை செய்துட்டு இருக்கிறதா அமைச்சர் பேட்டியை கொடுக்குறாரு. இவ்வளவு கடன் வாங்கியும் மின் உற்பத்தியை சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது வெறும் 4000 மெகாவாட் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு மின்வாரிய துறையிலேருந்து அதன் சார்பாக மின் உற்பத்தியை 4000 மெகாவாட்டு தான் பண்ணுறாங்க. 21,000 மெகாவாட்டுக்கு மேலே தேவைப்படுது. மீதி எல்லாமே தனியார்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இதில் நிறைய முறைகேடு அப்படின்னு இருக்குது. ஒரு மெகாவாட்டுக்கு ஒரு பெரும் தொகை, சராசரியாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு, லஞ்சமாக அப்படின்ற மாதிரி இதில் பேசுகிறாங்க. அதில் ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும், என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மெகாவாட் வெளியில் ஒரு மெகாவாட் வாங்கிறதுக்கு சுமாராக ஒரு 5 கோடி, 4.5லேருந்து 5 கோடி வரைக்கும் விலை ஒரு மெகாவாட்டுக்கு விலை பேசி வாங்குறாங்க வெளியிலேருந்து தனியார்கள் இந்த அரசுக்கு நாங்கள் மின் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம், ஒரு மெகாவாட்டுக்கு எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க. நடுவில் இதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங், ஒரு டீம் இருக்கும். அவங்க வாங்கி அரசுக்கு கொடுக்குற ஏஜென்சி மாதிரி. அங்கே மின் உற்பத்தியாளர்கிட்டருந்து வாங்கிறது நான், வாங்கி அரசுக்கு கொடுக்குறது நான், என் வழியாக அரசு வாங்குகிறது. அரசு எனக்கு பணத்தை கொடுத்துருது, நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த இடைத்தரகராக இருக்கிறதுக்கு மட்டுமே எத்தனை லட்சம் கோடிகள் செலவு அப்படின்றது தான் இதுக்குள்ளே விசாரிக்கப்பட வேண்டியது. இவ்வளவு கடன்கள் அது சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, அது வேறு விஷயம். நிர்மல்குமாருடைய வெள்ளை அறிக்கையில் பார்க்குறப்ப கம்பிகள் வாங்கினதில் மட்டுமே 1028 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு தலைப்பெட்டி செய்தி நிற்கி. இன்னும் மற்ற வகையில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, மீட்ரு பாக்ஸ் வாங்கினதில் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விசாரணையெல்லாம் நடந்திருக்குது, ரெய்டு நடந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறாரு. எல்லாமே தலை சுற்றுற ரகமாக இருக்குது. ஏன் இவ்வளவு கடன்கள் இருக்கணும்? இன்னும் மின் கட்டணம் நமக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமே, என்ன காரணம்? ஒரு சராசரியாக இன்றைக்கி மின் கட்டணம் உயர்வுன்றது நமக்கு ஏன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்குறாரு. எங்கள் ஆட்சி காலத்தில் தான் 1.77 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு 50-60 கோடிக்கு மேலே இழப்புன்ற மாதிரிக்கு ஆண்டுக்கு வரவுக்கு செலவுக்கும் போக மீதி ஒரு 50,000 கோடி கடன்ன்ற மாதிரி இருக்கிறத 43,000 கோடியாக நாங்கள் குறைச்சிருக்கிறது எங்கள் ஆட்சியில் தான். அதிமுக வாங்கி வச்சுட்டு போன கடன் மட்டுமே 1.59 லட்சம் கோடி. அதுக்கு நாங்கள் வட்டியாக மட்டுமே 75,000 கோடி இதற்கும் வட்டி கட்டியிருக்கிறோம். நாடு உருப்படுமா? அது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இவங்களாம் அமைச்சராகிட்டு இந்த துறையை மேம்படுத்துவாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரிவுக்கு கொஞ்சம் மட்டும் இலவச மின்சாரம்னு பேருக்கு அறிவிச்சிட்டு மீதியெல்லாம் கமர்ஷியல் விற்பனை என்ற பேரில், சேவை என்ற பேரில் அதுக்குன்னு ஒரு தொகையை போட்டு எல்லா வரி வசூல் பண்ணி நமக்கு கட்டணத்தை மின் கட்டண உயர்வு அது பார்த்தெல்லாம் அதிகமாக இருக்குது வசூல் பண்ணி, இதெல்லாம் நன்மையில் முடிஞ்சிருக்குதுன்னா இல்லை. ஒரு தனியார் மின் உற்பத்தி பண்ணுறாரு, அவங்க லாபத்தில் போகிறாங்க. அரசு தரப்பு மின் உற்பத்தி பண்ணது நஷ்டத்தில் போகுதுன்னா எப்படி இது?
இதுதான் இப்போ கேள்வி. இதில் வந்து நிறைய ஊழல் முறைகேடுகள் வந்து நடந்திருக்குது. பல லட்சம் கோடிகளுக்கு கடன் வாங்குறாங்க. 87,000 கோடிகள் மட்டும் கடன் வாங்கியிருக்கிறாங்க 5 வருஷத்தில். இந்த 87,000 கோடிகளையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டமைப்பு எதுவுமே இல்லை, டெவலப் இல்லை. மேன் பவர் வந்து 65,000 இடத்த காலி பணியிடமா வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல டெவலப் இல்லை. எந்த ஒரு சொந்தமாக ஒரு மின் உற்பத்தி பண்ணுறது வெறும் 4,000 மட்டும்தான் அரசு தரப்பில் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் விளக்குறார் நிர்மல்குமார். இனி வரும் காலத்தில் இதெல்லாம் இருக்காது. ஊழல் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் டெண்டர் வச்சுருப்போம். தனியார்கிட்ட இருந்து வாங்குறத குறைச்சிக்குவோம். அரசு தரப்பில் உற்பத்தி செய்வதற்கு இன்னும் குறைந்த செலவில் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் விளக்கம் சொல்கிறாரு. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி கடந்த 5 ஆண்டு காலம் தான் பொற்கால ஆட்சியாக இருந்தது. மின்வெட்டுலாம் இப்படிலாம் பெரிய அளவில் நடத்தலை. இந்த 40 நாளில் நிறைய மின்வெட்டுகள், நிர்வாக சீர்கேடுகள், இதை மறைப்பதற்காக திமுக ஆட்சி மேலே ஒரு அபாண்ட பழியை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கடன் கட்டியதே 75,000 கோடி. அதிமுக ஆட்சியில் முந்தன 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 அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தப்போ வாங்கின கடன் மின் வாரியத்துக்கு மட்டும் இவ்வளவு கோடி. வட்டியை மட்டுமே 75,000 கோடி கட்டியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய மின் உற்பத்தியை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். மீட்ரு பாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய புதிய கட்டுமானங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. 2 பேரும் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, இத்தனை லட்சம் கோடிகள் எங்கே போனது? இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. வருமானம் வந்து செலவு வந்து போக மீதி நமக்கு லாபத்தில் இருந்திருக்க வேண்டிய துறை ஏன் நட்டத்தில் போயிட்டுருக்குது? இந்தந்த காலகட்டத்தில் இருந்த உச்ச அதிகாரிகள்லேருந்து அமைச்சர் வரைக்கும் அவர்கள் வந்தப்போ அவங்களுடைய மொத்த வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு, குடும்ப செலவு எவ்வளோ, கணக்கு போட்டு மீதி இருக்கிற சொத்து எல்லாம் பறிமுதல் செய்தோம்னா நம்ம கடனற்ற ஒரு மின் வாரிய துறையாக வச்சுருக்கலாம். எனக்கு நீ பேசுகிறது பேசிக்கிட்டே இருக்கிறதுலாம் இல்லை, பறிமுதல் பண்ணணும் சொத்தை. அது குறுகிய காலத்தில் நடக்கணும். இதுக்குன்னு நீங்கள் நேராக தனியாக ஒரு விசாரணை குழுவை வந்து போடணும். அது இழுத்துக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. உடனடியாக வந்து இந்த ஒரு அதிகாரி இருக்கிறார், அந்த அதிகாரி வந்து உன்னுடைய வருமானம் எவ்வளோ, உன்னுடைய செலவு எவ்வளோ, எத்தனை கோடி சொத்து பினாமி பேர்லேயும் உங்கள் பேர்லேயும் எவ்வளோ சொத்து வந்திருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பறிமுதல் பண்ணணும். வரவு செலவு போக மீதி எவ்வளோ இருக்குதோ, அதற்கு வருவாய்க்கு அதிகமாக இருக்கிற சொத்து அது அமைச்சர்கள் இருந்துட்டு அதிகாரிகள் வரைக்கும் எல்லாம் கூட்டு கொள்ளை அடித்து விட்டு, இவர் அவரை குறை சொல்கிறது, அவர் இவரை குறை சொல்கிறது, செந்தில் பாலாஜி அதிமுக குறை சொல்கிறது, இப்படியே தான் போயிட்டுருக்கிற வழியோ தீர்வு கிடையாது. இப்போ இந்த இடத்துல என்னுடைய அனுபவத்தை வந்து சொல்கிறோம். ஒரு நெருங்கிய நண்பர் மின் உற்பத்தியில் புதிய பரிணாமம், அதை வந்து ரொம்ப குறைந்த செலவில் ஒரு மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. மத்திய அரசினுடைய அனுமதி, அதுக்கு அந்த பேட்டன்ட் எல்லாமே இருக்குது. இது விஷயமா நிறைய தனியாக அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். ஒரு யூனிட் வந்து ஒரு ரூபாய் அல்லது 2 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். மிக குறைந்த விலையில் ஒன்று கொடுக்க முடியும். ஒரு மெகாவாட் உற்பத்திக்கு இன்றைக்கி வந்து சராசரியாக ஒரு 4.5 கோடி 5 கோடி வந்து வெளியிலேருந்து வாங்குகிறாங்க. ஆனால் ஒரு மெகாவாட்டுக்கு வெறும் 1 கோடி மட்டும்தான் போதும் செலவு அப்படின்றது அவருடைய கண்டுபிடிப்பு. ட்ரெயின் ட்ராக் இருக்குது, அதை ஒட்டி ஜென்ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயின் போகிற வேகத்தில் அந்த ஜென்ரேட் வந்து சுற்றி மின் உற்பத்தியை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து, மும்பையில் இருக்கக்கூடிய ரயில்வேனுடைய டிபார்ட்மெண்ட்டில் அதுக்குன்னு சோதனை ஒரு ஓட்டமாக வெறும் 4 ஜென்ரேட் மட்டும் இந்த ரயில் ட்ராக்கில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. அதில் 4 மட்டும் பொருத்தி 305 யூனிட் மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சோதனை ஓட்டமாக இன்றைக்கி இருக்குது ட்ரெயினில். இந்த நிறுவனம் சார்பாக கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் 360 மெகாவாட் யூனிட்டு மின்சாரத்துக்கு ஒரு குறைந்த விலைக்கு யார் எடுக்கிறார்கள் அப்படின்னு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. இவர்களுடைய தரப்பில் வந்து அணுகிறாங்க. இந்த மாதிரி வெறும் 360 மெகாவாட் மின்சாரத்தை 360 கோடிக்கு உற்பத்தி பண்ணி எங்களால் தர முடியும், நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, உச்ச அதிகாரிகள் வரைக்கும் போகுது. இவ்வளோ குறைந்த விலையில் உங்களால் கொடுக்க முடியுமானா நிரூபிக்கிறாங்க. அதை கொடுக்க முடியும், சாத்தியம், கொடுக்குறாங்க. ட்ரையல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட அவங்கக்கிட்டேருந்து வாங்கலை. என்னென்னா அதுக்கு அந்த ஒரு அதிகாரி சொன்ன விளக்கம் என்னன்னா, தனியார் மின் நிறுவனங்கள்லாம் இருக்குது, சோலாரு விண்மில்லாம் இருக்குது, பல ஆயிரம் கோடிகள் கடன் வாங்கி லோன் வாங்கிட்டு அவங்க அந்த ப்ராஜெக்ட் தொடங்கி தமிழ்நாடு அரசுக்கு மின் விநியோகத்தை கொடுத்துட்ருக்குறாங்க, மின் உற்பத்தியிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து 1 மெகாவாட் வந்து 4 கோடி 4.5 கோடி அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் 1 கோடிக்குன்னு கொடுத்தா அது எல்லாமே அடிபட்டு போயிடும். இத்தனை 1000 கோடி அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 100 கோடி 200 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு பல லட்சம் கோடிகள் இதில் முதலீடு பண்ணி கடன் வாங்கி அதுக்கான பிளான்ட்லாம் வச்சு மின் உற்பத்தியை செய்து அரசுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தமும் இது கொலாப்ஸ் ஆகும்.
குறைந்த உற்பத்தியில நீங்க வந்து குறைந்த செலவுல குடுக்குறதுன்றது, இது வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் காரணம். சொல்லி அது அப்படியே நடைமுறையில கொண்டு வராம அப்படியே இருக்குது. நாங்கள் குறைந்த விலையில கொடுத்து ஏன் நீங்க இத ஏற்கல அப்படின்னு இப்ப வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில. இப்ப 1 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்றதுக்கு 1,00,00,000 மட்டும் தான் செலவாகும்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த தேவை என்னன்றத பார்த்து, நம்ம ஒரு பிளான்ட் ஒண்ணு தமிழ்நாடு அரசு சார்பா போட்டு, மின் உற்பத்தி வந்து தமிழ்நாடு தேவைக்கு போக மற்றவற்றை பல மாநிலங்களுக்கு நீங்க விற்பனை செய்யலாம். ஒரு குறைந்தபட்சம் 5 ஆண்டுல பல லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டுக்கு இதன் மூலமா வருவாய கொண்டு வரலாம். ஏன்னா, 1 மெகாவாட்டுக்கு 1,00,00,000 அதிகமா போனா 1,50,00,000. அப்ப உற்பத்தி செலவு குறைவாகுது. மின் உற்பத்தியும் அதிகமா நமக்கு கிடைக்குது. நம்முடைய தேவைக்கு போக மீதிய வந்து பல மாநிலங்களுக்கு நீங்க விற்பனை செய்யலாம். தமிழ்நாட்டில. இந்த முறையை நீங்க கையாளணும். அப்ப தமிழ்நாடு அரசு இப்ப வந்திருக்கிற இந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு. குறைந்த அளவுல யார் வந்து கான்ட்ராக்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அத அரசே செய்யலாமே! ஏன் இன்னொரு முதலாளிகிட்ட நீங்க குடுத்து, அவர்கிட்டருந்து நீங்க 2,00,00,000 3,00,00,000 4,00,00,000ன்னு வாங்கி, அதன் மூலமா மக்களுக்கு மின் கட்டணம் உயர்வு தான் அதிகமாகுது. செலவு வந்து அதிகமாகுது அப்படின்னு நீங்க கட்டண உயர்வ மக்களுக்கு ஏத்துறீங்க. இப்ப குறைந்த விலையில வாங்கி மக்களுக்கு குறைவா குடுத்துட்டு, நீங்க வந்து தேவை மிகுதி இருக்குத பல மாநிலங்களுக்கு நீங்க இன்னும் குறைஞ்ச விலையில குடுக்கலாமே! ஏன் அத செய்யக்கூடாது? இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய வருமானம் வருமே! பல லட்சம் கோடி வருமானம் வருமே நமக்கு. ஏன் இந்த யுக்திய கையாளக்கூடாது? தமிழ்நாடு அரசே இந்த ப்ராஜெக்ட்ட இவங்கள கூப்பிட்டு, நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ உற்பத்தி பண்ணி குடுங்க. இத்தனை 1000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். அதன் மூலமா மின் உற்பத்தி நமக்கு மின் மிகு மாநிலமாக நமக்கு வந்து பேர் இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு குறைந்த விலைக்கு கொடுக்கும்போது நம்மளோட ஒரு நட்புறவுல இருப்பாங்க. வர்த்தகமும் நெறைய இருக்கும். இன்னும் இந்த ப்ராசஸ பல மாநிலங்கள கொண்டு போய் நீங்க நடைமுறைப்படுத்தலாம். நெறைய திட்டங்கள் இருக்கிறது. இந்த மின் உற்பத்தி நபரை இங்க இருக்கக்கூடிய ரவி என்கிற நண்பர் தான் அவரு. மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் மூலமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அதிகாரி ஆந்திராவுல இருந்தார். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப ரவி என்கிற சகோதரர் மூலமாக தான் ஆந்திரா அரசுல இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள்ட்ட இந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, நண்பரும் நானும் இன்னொரு பெரிய பொறியாளர்லாம் சேர்ந்து அங்க போறோம். போன உடனே ரிசீவ் பண்ணாங்க அந்த அந்த வைசாக்ல இருக்கக்கூடிய புதிய தலைமைச் செயலகம். அது ஒரு பெரிய அதிநவீனமான கட்டமைப்பு. அதிகமா இல்ல. ஒரு 10, 15 நிமிடம் ஒரு குளிர்பானம் குடுத்து குடிக்க சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்தாங்க. மின்துறையில உச்ச அதிகாரிகள் யார்? அனல் மின் நிலையம் உற்பத்தியில இருக்கிறது டாப், அப்புறம் விண்ட் மில்ல இருக்கக்கூடிய டாப் அதிகாரிகள். அடுத்தது சோலார்ல இருக்க உற்பத்தியில யார் உச்ச அதிகாரி? எல்லாருமே ஐஏஎஸ் கேடர். அந்த துறை சேர்மன் வந்து உட்கார்ந்துருக்காரு. நம்ப முடியுங்களா உங்களால? 1/2 மணி நேரத்தில நடக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு ரவுண்ட் டேபிள்ல போட்டுட்டு உட்காந்து இந்த பிளான் என்ன, அந்த திட்டம் என்னன்றத கேட்டுட்டு, மத்ததெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு பலன் பெறணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு திட்டம் வந்து சொல்றாரு. குறிப்பிட்ட ஒரு மோட்ரு அங்க பம்ப் செட்ல விவசாயிகள் தண்ணி இறைக்கிறப்ப, அந்த தண்ணி வெளிய வர வழியில அத பொருத்திட்டோம்னா, அதன் மூலமாக மின் உற்பத்தி வரும். அந்த விவசாயிகிட்டேருந்து நீங்க மின்சாரம் அந்த ஆந்திரா அரசு வாங்கலாம். விவசாயிக்கு அவருடைய பம்ப் செட்டில் தண்ணி இறைக்கிறதும் அவருக்கு சுயமா இறைச்சிக்கலாம். மிகுதி மின் உற்பத்திய வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கலாம். ஒரு விவசாயிக்கு இதன் மூலமாக மாதத்துக்கு சராசரியாக 5,000, 6,000, 7,000 அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப வருடத்துக்கு வந்து ஒரு ரூ. 60,000 அந்த வந்து விவசாயிக்கு கிடைக்கணும்னு, இந்த விவசாயிகள் நலன் எத்தனை லட்சம் பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்கன்னு ஒரு டேட்டாஸ் எடுத்து போடுறான் அந்த கவர்மெண்ட். அப்ப அத்தனை பேருக்கு இந்த பம்ப் செட் வந்து குடுக்கணும். இவ்வளவு மிஷின நீங்க செய்து தர முடியுமான்னு ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள முடியுது இதெல்லாம் பாருங்க. அப்புறம் அது அந்த ப்ராசஸ் அதுக்குள்ள தேர்தல் வந்துச்சு, நிறுத்துனாங்க, போக முடியல. அது வேற விஷயம். நம்ம விவசாயினுடைய ஒரு நலன் இதில இருக்குது. அவங்களுக்கும் பயன்பட்ட மாரி இருக்கும். அவங்க கிட்டேருந்து நம்ம மின் உற்பத்திய வாங்குன மாதிரி இருக்கும். பல லட்சம் விவசாயிகள் இதில வந்து பலன் அடைகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து மொத்தமே ஒரு 4, 5 மணி நேரத்தில முடிவடையுது. ஆனா, இங்க ஒரு திட்டத்த நம்ம குடுத்த உடனே பேசி, அத வாங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. ஏன்னா, குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டா கமிஷன் இருக்காது. தரகர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த கமிஷன் பேசுறதே பல லட்சம் கோடி இதில முறைகேடு. அப்ப இந்த ஊழல் முறைகேடுகளை கலைச்சிட்டோம்னா, குறைந்த விலைக்கு நீங்க வந்து மக்கள்ட்ட மின் கட்டண உயர்வுன்னு ஏத்தவே வேண்டியதில்ல.
இது வந்து 2016 நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை வரைவில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லி, இந்த இப்படி ஒரு எளிய மின் உற்பத்தி முறையை சொல்லி, இதன் மூலமாக மாநிலத்தில் எல்லோருக்கும் ரொம்ப குறைந்த விலையில் ஒரு யூனிட் ₹1 கொடுக்கலாம், குறைந்த விலையில் கொடுக்கலாம், மின் உற்பத்தியை பெருக்கலாம், அதன் மூலமாக வருவாயை கொண்டுட்டு வரலான்னு ஒரு திட்டத்தை வந்து வரைவில் வச்சிருக்கிறாரு. இப்படியான விடயங்கள்லாம் மக்கள் பார்க்குறதில்ல, இப்படியான கட்சிகளை மக்கள் திரும்பி பார்க்குறதில்ல, இப்படியான இருக்கக்கூடிய புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வரதில் அரசுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதில் கமிஷன் அடிக்க முடியாது. நீங்கள் மின் உற்பத்தியை பண்ணுங்க, கொடுங்க, ஆனால் 4 கோடி 4.5 கோடின்னு கொடுங்க. இது எப்படி இருக்குது? இப்படிலாம் நடந்தது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய கவனத்துக்கு இது எட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் இந்த சம்மந்தப்பட்ட இந்த எளிய முறையில் மின் உற்பத்தி குறைந்த 1 கோடிக்கு 1 மெகாவாட் உற்பத்தி பண்ண முடியுன்ற அந்த திட்டத்தை பற்றி அவர்கிட்ட நேரில் விலைக்கு இருக்கிறதா சொல்லி தகவல். அப்போ இந்த விதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மக்களுக்கு நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டியதில்லை. மின் உற்பத்தியை நம்ம இன்னும் கூடுதலாக பெருக்கலாம். நிறைய விற்பதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை கொண்டுட்டு வரலாம். இத்தனை லட்சம் கோடின்றதை வருவாய் வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இதை மாற்றலாம். கடனில் இருக்குது பல லட்சம் கோடி. 2.27 லட்சம் கோடி கடன் இப்போ மொத்தமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் 1.59 கோடிக்கு வந்து 75,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 லட்சம் கோடி இருக்குது. அப்போ இதுக்கு வட்டி எவ்வளவு கட்டிகிட்டு இருப்பாங்க? இது எப்போ அடையும்? இங்கே ஊழல் பெருகிக்கிட்டே இருக்குது. இன்னும் புதிய புதிய யுத்திகள் மூலமாக மின் உற்பத்தியை வந்து எளிய முறைக்கு உற்பத்தி பண்ணுற இதை கொண்டுட்டு வரணும். குறைந்த விலையில் நீங்கள் தனியார்கிட்டேருந்து வாங்கணும். தனியார்கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்குறதுல ஊழல் முறைகேடு. இது எப்படி வந்து சரிப்படுத்த முடியும் இந்த துறையை? இதில் வந்து வேறு விளக்கம் சொல்கிறார் நிர்மல்குமார் அமைச்சர் வந்துட்டு, காலி பணியிடங்கள் குறைவாக இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு 65,000 பேர் வந்து நிரப்பியிருக்கணும். திமுக அரசில் செய்யலை அப்படின்னு. அதுவும் மின்வெட்டுக்கு ஒரு காரணன்றார். இதெல்லாம் ஏற்புடையதல்ல. இதே குறைந்த ஊழியர்களை வைத்து கொண்டு தான் திமுக மின் வெட்டுன்றது ரொம்ப குறைவாக தான் வச்சுட்டு இருந்தது. இப்படிலாம் கிடையாது. திமுக பக்கம் ஊழல் நடந்திருப்பதாக அமைச்சர் சொல்கிறார். கொண்டுட்டு வரதும் வெளியில் வரட்டும், பறிமுதல் பண்ணுங்கள், சொத்தை பறிமுதல் பண்ணுங்கள். நேர்மையான ஆட்சின்னு சொல்கிறோம்ல, சொத்தை பறிமுதல் பண்ணுங்கள். அது அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகளாகட்டும், பெரிய திறந்த வெளி ஒரு விசாரணை கமிட்டியை போடுங்க. நேர்மையான நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. உடனடியாக விசாரணை போட்டு சொத்தை பறிமுதல் பண்ணுற வழியை பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து நேர்மையான ஆட்சி தருவோன்னு எப்படி தருவீங்க? இந்த கேள்வி இருக்குது. பழி சொல்வதை மட்டுமே சொல்கிறத விட்டு பழிக்கான தீர்வையும் வந்து இந்த அரசு கொடுக்குறப்ப தான் சரியான அரசாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த கட்சி மேலே ஒரு வீண் பழியை சுமத்துறீங்களோன்ற பேர் வந்துடும். அதனால தான் அதை சொல்ல வரேன். இது வந்து ஒரு பரபரப்பான பேட்டியாக முடிஞ்சிருந்தது. இதை சொல்ல வரேன், ஒரு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை, இந்த மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவுக்கு எந்த விதமான திட்டங்களையும் நம்ம செய்கிறதில்ல அப்படின்னு சொல்ல வரேன். கடனில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோன்றதை சொல்ல வரோம். அதுக்கான தீர்வு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இன்னொரு பேட்டி, நம்ம அழுகாட்சி அண்ணாச்சி வைகோ அவர்கள் பேட்டியை வந்து இவ்வளவு நாளாக தூங்கி இருந்துட்டு இப்போ தான் புது புது கண்டுபிடிப்பாக வெளியில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு இப்போ வந்து பாடம் நடத்துகிற மாதிரி திடீர்னு வந்துட்டு தேர்தலெல்லாம் முடிஞ்சு தோல்விக்கு பிறகு இப்போ வந்துட்டு எங்களுக்கு 4 தொகுதியிலும் எங்கள் சொந்த சின்னத்தில் கொடுக்கவே இல்லை, அவர்களுடைய சின்னத்தில் எங்கள் நிற்க வைத்து விட்டார். அப்பா வந்து கதறி கதறி அழுதார்னு துறை வைக்கோல்லாம் சொல்கிறாரு. சரி, நீங்கள் அழுதுக்குங்க, அது உங்களுடைய சொந்த விஷயம். அன்றைக்கி நீங்கள் துணிவாக கேட்டிருக்கணும், எங்களுக்கு என் சொந்த தொகுதியில் தான் இப்போல்லாம் நிற்க மாட்டேன்னு வெளியில் வந்துட்டு இருக்கணும். வெளியில் வர்றதுக்கும் தயக்கம். ஐயோ அது வெற்றி வாய்ப்பு போயிடுமோ, அது வெற்றி கூட்டணியாக இருக்குதுன்னு அன்றைக்கி தொங்கி இருந்துட்டு இன்றைக்கி அது தோல்வி அடைந்து விட்ட பிறகு இந்த பக்கம் விஜய் கட்சிக்கு போகிறதுக்காக ஒரு காரணம் தேடும்போது இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். எங்களை சொந்த தொகுதியில் நிற்க விடவில்லை, எங்களுடைய சுயமரியாதையை பறித்து விட்டார்கள், நாங்கள் 40 நாள் கழித்து தான் இன்றைக்கி எங்களுக்கு தெரியுது, அன்றைக்கி எங்களுக்கு தெரியல கோவணத்தை உருவனது, திமுக அப்படிலாம் எங்களை உருவி இருக்கக்கூடாது, மானக்கேடாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி அப்பனும் புள்ளியும் மாறி மாறி இருக்காங்க. பொதுக்குழு வேறு இதில் கூட்டுறாது. பொதுக்குழுவை பற்றி நேற்று ஏற்கனவே ராசா வந்து பெரிய கமெண்ட் அடிச்சிருந்தார். மொத்தமாக ஒரு மண்டபத்துக்குள்ளே அடைச்சலான்னா பெருசாக பொதுக்குழு அவங்க கட்சியோடு திரண்டு வந்துடுற மாதிரி முதல்ல சொல்லி முடிவு எடுங்க. அதை இருக்கிறியா இல்லையான்னு சொல்லி, நீ என்ன இதில் போய் பெருசாக கதை விட்டுட்டுருக்கிற, இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கட்சியில் கூட்டணி சேர்க்காதீங்க தலைவர் அப்படின்னு அங்கே சொல்ல, அதற்கு ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார், இனிமேல் வருங்காலத்தில் கூட்டணிலாம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல. நேற்று நடந்த விடயம் இதெல்லாம். இப்போ அதை ஒட்டி திரும்ப நடக்குது. கட்சி பொதுக்குழு நாளைக்கு அவங்க கூடுறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் விஜயை நோக்கி சமீப காலமாக விஜய் அரசை பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
இடைத்தேர்தலில் எதனா ஒரு தொகுதியை வாங்கி ஜெயிக்கலாம், அல்லது மாநகராட்சி இப்போ தேர்தல் வருது, மாநகராட்சி மேயராக வந்து நிற்கலாம் உள்ளாட்சி தேர்தலில். இது கட்சிக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குன்னு வைகோ வந்து பார்க்குறாரு. இது வரைக்கும் சரி. ஆனால் போகிற போக்கில் ஊர்களில் கிளைகளே இல்லாத கட்சிகளுக்கு வந்து 8 தொகுதியை கொடுத்தது திமுக. அப்புறம் ஆளே இல்லாத கட்சிக்கு 10 தொகுதியை கொடுத்தது திமுக. நாங்கள் அப்படிப்பட்டவர்களா அப்படின்னு ஒரு டைலாக். கிளையே இல்லாத கட்சிகள் அப்படி 8 தொகுதி வாங்கினது விசிகா. எனக்கு தெரிஞ்சு விசிகா கிளை இல்லாத ஊர்களே கிடையாது. வடக்கு இந்த பகுதி செல்வாக்காக இருக்கிற அந்த பகுதிகள் எந்த ஊரில் எடுத்தாலும் சரி, அவங்க கொடி பறக்காத ஊர் இருக்காது, கிளை இல்லாத ஊர் இருக்காது. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாரு வைகோ? எங்களுக்காவது ஊருக்கு 10 ஆள் இருப்பான், திராவிட கட்சியை சேர்ந்தவன் எங்ககிட்ட 10 ஆளுக்காவது இருப்பான். விசிகன்னு பேரை சொல்லலாம். அந்த கட்சிக்கு கிளையே இல்லாத அந்த கட்சிக்கு 8 பேர் கொடுத்துருக்கு, 8 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னு. ஆளே இல்லாத கட்சிக்கு 10 தொகுதி. காங்கிரஸை சொல்கிறாரு. இது இப்போ தான் கண்டுபிடிக்கிறார். இது நீ தொகுதி பங்கீடுன்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப சரியான ஒரு நபராக இருந்தால், ஆண்மையுள்ள அரசியல் நேர்மையுள்ள ஒரு மனிதராக இருந்தால், கிளை இல்லாத கட்சிக்கு எப்படி நீ 8 கொடுப்பீங்க, எங்களுக்கு ஏன் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆளே இல்லாத கட்சிக்கு 10 கொடுத்துருக்கீங்க, நாங்கள் என்ன குறைவானவர்களா? அது உங்கள் சின்னத்திலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட சொல்கிறீங்க, நாங்கள் வெளியே இருக்கிறோம். வந்துட்டு இருக்க வேண்டியதானே மீசியை முறுக்கிக்கிட்டு. இன்றைக்கி வந்து நீங்கள் விசிகாவை நக்கல் அடிக்கிறீங்க. ஆளே இல்லை, எங்களுக்காவது 10 பேராவது இருக்கிறான் ஊருக்கு. விசிகாவுக்கு அது இல்லைன்றாரு. ஆனால் விசிகாவினுடைய உழைப்பு தான் திமுகவுடைய வெற்றிக்கு காரணம். நம்ம பல முறை பேசியிருக்கோம். அவங்கக்கிட்ட தான் ஆள் அதிகமாக இருக்குது. அவர்கள் தான் களத்தில் இறங்கி கொடி பிடிக்கிறதும் கோஷம் பிடிக்கிறதும். இதை சொன்னால் விசிக ஆளுங்க உடனே நம்மளை திட்டுவாங்கல்ல. இந்த கோஷ்டிங்களுக்கு இப்படியே தான் பழக்கம். முட்டு கொடுத்து சோத்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியது, அதை அடித்து வெளியே வரட்டினா கூட நாங்கள் போக மாட்டோம்னு வாசலே இருக்க வேண்டியது. புரியுதில்ல? இப்போ என்ன பேர் பாருங்கள், திராவிட கட்சி ஒன்று மதிக்கலை, மந்திரி பதவி கொடுக்கல. ஆனால் உங்கள் மூலமாக அது ஜெயிச்சது. இதை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. எப்பா உங்கள் உழைப்பு அதிகமாக இருக்குது விசிகா, நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க, ஆள் பலம் உங்கள்கிட்ட இருக்குது. கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து திமுகவோட நீங்கள் தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இந்த கட்சியை வைகோ சொல்ல வராது, கிளையே இல்லாத கட்சி அப்படின்றாரு. இது எப்படி இருக்குது? கூட்டணி வச்சது ஒரு கட்சி கட்டியா, மந்திரி பதவி வாங்கிட்டு இருக்குது ஒரு கட்சி கட்டியா, இது நியாயமா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு வைகோ. இப்போ அவருக்கு தூக்கம் வரல. கூடவே இருந்த ஒருத்த வந்து மந்திரியாக போய் உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஒரு கட்சி, நமக்கு ஒன்றுமே இல்லையே, நம்ம எப்பேற்பட்டவன் தெரியுமான்னு சினிமாவில் அந்த 7 நாட்களில் நம்பியார் வந்து ஒரு பாட்டு பாடுவார் இல்லை, அந்த மாதிரி பாடிட்டு இருக்கிறாரு வைகோ. இப்போ நாங்கள் இப்பேற்பட்டவர்கள் தெரியுமா, எங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, அருமை என்ன பெருமை என்ன அப்படின்னு ஒரே புலம்பலாக இருக்குது. இப்போ சரிப்பா, உன் அருமை என்ன பெருமை என்ன, நீ ஏன் போய் வேஷ்டி கரையை தொடச்சி அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் போகிற போக்கில் ஒரு காங்கிரஸ் விசிகாவை சொல்கிற விதம் ஏற்புடையதல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இது நீ சொல்கிற குற்றச்சாட்டுகளை தொகுதி பங்கீடுன்னு வரும்போது நேர்மையாக திமுக கிட்ட பேசியிருக்கணும். இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் வந்து எங்களுடைய எப்பேற்பட்ட பலத்தை நாங்கள் வச்சுக்கிறோம், ராஜாதி ராஜா மார்த்தாண்டா இப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியை வச்சுட்டு இருக்கிற நீங்கள், எங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு தொகுதி கொடுத்துருக்கக்கூடாது தலைவரானு ஸ்டாலின் கிட்ட நேருக்கு நேராக பேசியிருக்கணும். அதை விட்டு அந்த கட்சி வந்து கூட்டணி வச்சது ஒன்று, மந்திரி பதவியை வாங்கிட்டு இருக்கிறது ஒன்றுன்னா, இப்போ நீங்கள் போய் வாங்க போகிறீங்களே, நீங்கள் எதுக்கு விஜய் நோக்கி ஓடுறீங்க? சீட்டு வேணும்னு தானே ஓடுறீங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும் தானே ஓடுறீங்க. அப்படி அந்த கட்சி ஓடி இருக்குதுன்றப்ப அந்த காங்கிரஸை நீங்கள் ஏன் குற்றம் சொல்கிறீங்க? சரி, குற்றம் சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் துரோகத்தை நீங்கள் முழுசும் தோல் உரிக்கிறீங்களா? மன்மோகன் சிங்கை நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன்னு அவருக்கு எதிராக ஒரு புத்தகம் போட்டிங்க. புத்தகம் போட்டப்போ நான் சமீபத்தில் தான் வீட்டிலேருந்து அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பார்க்குறப்ப அவர் தான் எனக்கு சகோதரர் வைகோ தான் கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். அதில் குற்றம் சாட்டுகிறேன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் இலங்கை இன அழிப்பில், தமிழ் இன அழிப்பில் எப்படிலாம் இந்த இனத்துக்கு துரோகம் செய்தது, அதான் அதனுடைய சாராம்சம். இப்படி புத்தகத்தை போட்டுட்டு வெளியிட்டுட்டு நெஞ்சை நிமித்தி சுற்றிட்டு அடுத்த நிமிஷம் அதே காங்கிரஸ் மடியில் உட்காந்துட்டு அதிகாரத்தை வாங்கணும்னு ஓடுறீங்களே நீங்கள். அந்த காங்கிரஸ் தயவோடு தானே நீங்கள் ராஜ்யசபா எம்பி. திமுக காங்கிரஸ் இந்த தயவு இல்லாமல் நீங்கள் எம்பியாக இருக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு பதவி வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் அவதாரம் எடுக்கலாம், குட்டிக்காரன் அடிக்கலாம், அது ரைட்டு. விசிகா காங்கிரஸ் செய்தால் அது தப்பு. இது எப்படி எடுத்துக்கிறது? வைகோ அண்ணாச்சியினுடைய அழுகையை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. துரோகம் செய்த ஆட்கள் துரோகத்தாலே விழுவார்கள். புரியுதில்லை உங்களுக்கு? நீ எதை ஆயுதமாக எடுக்கிறியோ அதையே தான் உனக்கு ஆயுதமாக திரும்பி உனக்கு கிடைக்கும். நீ முழுக்க துரோகத்துக்கு துணை போன கும்பலோடவே பயணித்து போயிட்டு அதிகாரத்தை சுவைச்சிட்டு
இப்போ எனக்கு வந்து துரோகம் ஆயிடுச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ என்ன விதைச்சியோ அதுதான் உனக்கு வந்திருக்கும். அதிகமா இனத்துரோகத்த செய்த திமுக, காங்கிரஸை விட அதை எதிர்த்து பேசிவிட்டு அவர்களோட பயணிக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வைகோ செய்த துரோகம். அதுதான் இப்ப. ஏங்க இதே போல தாங்க விசிகாவும் துரோகம் செய்துச்சு. அது மட்டும் நல்லா இருக்குதே. அது முந்திக்கிட்டு போயிடுச்சு அங்க. நீங்க இப்ப பிந்திக்கிட்டு அழுவுறீங்க. அதான் விஷயம். அது செய்த துரோகத்துக்கு ஒரு நாள் அனுபவிக்கும். ஏன்னா, இப்ப அர்ஜுனா ராமச்சந்திரன் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரதா சொல்லியிருக்கிறாராம். அப்படியே இப்போ விமான நிலையத்தில விசிக அமைச்சர் படையோடு போயிட்டு, ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியில் பங்கீடு இருக்குது, மந்திரியாக இருக்கிறாங்க எல்லாம். அப்படியே போயிட்டு அவர் வரவேற்று, அங்கேருந்தே வரும்போதே சீமானுக்கு எதிராக ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேதகு தலைவருக்கு ஒரு மாவீரர் நாளை ஒட்டி அந்த விளக்கேத்துற வேலையை நீங்கள் இன்னும் திரும்பவும் வந்து செய்யுங்க. நல்லாயிருக்கும். விசிக செய்வதெல்லாம் நேர்மையான விஷயங்களாக தான் செய்துக்கிட்டு இருக்குது. இனத்துரோகம் வைகோ சொன்னதை விட பல மடங்கு இன்றைக்கி விசிகா முன்னேறிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் சொல்கிறேன். ஆக துரோகம் செய்த ஒரு கட்சி இப்போ அனுபவிக்குது அந்த வலியை. மற்றவர்கள் எப்படி அனுபவிக்கிறாங்களான்றதை பார்க்கணும். அது அடுத்த தேர்தலில் தெரியும். 2 புலம்பல்களையும் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து வெள்ளை அறிக்கைன்றது புலம்பலா இல்லையா அப்படின்றது ஒன்று. அதற்கு எதிராக இன்னொரு அண்ணாச்சி இருக்கிறார், செந்தில் பாலாஜி. அவர் ஒரு பேட்டி கொடுத்தார், முன்னாள் அமைச்சர். அவரும் ஒரு புலம்பி அழுது முடிச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் வைகோ ஒரே அழுகாட்சி காவியமாக முடிச்சிருக்கிறாரு. இதை வந்து வெளிப்படுத்தணும் மக்கள்கிட்ட அப்படின்றது அந்த பதிவு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.